வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, சில முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் கெவின் ஓவன்ஸில் இருந்து. கெவின் ஓவன்ஸ் வந்து வரவே மாட்டாரா அப்படின்ற சில சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா என்ன சொன்னாங்க, அப்போது வெஸ்ட்மினியா 41 இன்ஜுரி ஆகிடுச்சு. ஒரு வருஷம் இல்லை 9 மந்த் அதுக்கு மேலே தான் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வருஷம் மிஸ் பண்ணுறதுக்கு, அந்த வருஷம் மிஸ் பண்ணால் அடுத்த வருஷம் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 12 மாதம்லாம் கண்டிப்பாக சான்சஸ் இல்லை, அவ்வளோ இன்ஜுரிலாம் இதாகலன்னு சொல்லிட்டு. இப்போது 14 மாதம் ஆகிடுச்சு. இன்னொரு வெஸ்ட்மினியா முடிஞ்சே 2 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்ன வரைக்கும் கெவின் ஓவன்ஸ் இல்லை. இன்னும் இன்ஜுரி க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகலை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் இதுக்கப்புறம் வரவே மாட்டார், இன்ஜுரி சரியாகவே ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் 1 to 3 மந்த்ஸில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவார்னு நான் நினைக்கிறேன். பட் பெரிய ஸ்டோரி லைனுக்கோசரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கெவின் ஓவன்ஸ் ஆனால் பல்கான ஆள், ஏன்னா ஒண்டி கட்டி காத்த ஒரு WWE. அவர் ஒரு காலத்தில் வில்லனுக்கு ஆள் இல்லை. அப்போது கெவின் ஓவன்ஸ் தான் மொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்து பெரிய வில்லனாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் ட்ரூ மேக்கின்டையர் இடையில டம்மியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டையர் கொண்டு வந்தாங்க பெரிய வில்லன். இதில் ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் இருந்தாலும் பட் அவங்களாம் ஹீரோவானதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் தான் பக்காவாக பண்ணியிருந்தார். அந்த வகையில் கெவின் ஓவன்ஸுக்கு இப்போ பெரிய ஸ்டோரி எதிர்பார்க்குறாரு. சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ரேண்டி ஆர்டன் இந்த டைம் ரிட்டர்ன் பண்ணி கோடி கூட மோதும்போது கோடிக்கிட்டு தான் டைட்டில் தோக்க கெவின் ஓவன்ஸ் ஹெல்ப் பண்ணி ரேண்டியை ஜெயிக்க வைக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா கடைசியாக மோதக்குள்ளே கெவின் ஓவன்ஸுக்கு எதிராக தான் ரேண்டி ஆர்டன் மோதுற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இன்ஜுரி ஆகி அலிஸ்டர் பிளாக் கூட மோதிட்டார் ரேண்டி ஆர்டன். அந்த அலிஸ்டர் பிளாக்கையும் தூக்கிட்டானுங்க இவனு கூட. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க். நண்பர்களே, சிஎம் பங்க் ரிட்டர்ன் பண்ணி கடைசியாக வெஸ்ட்மினியா தோத்துலேருந்து இன்னும் ரிட்டர்ன் பண்ணலை. இப்போது 2 மந்த் ஆச்சு க்ளீனாக. இவர் மட்டும் இல்லை, இன்னும் ட்ரூ மேக்கின்டையரும் ரிட்டர்ன் பண்ணாமலே வச்சுருக்காரு. அவரும் ஒரு தோல்வி சந்தித்து ரொம்ப நாள் இல்லை. நம்மளோட சிஎம் பங்க்கும் தோல்வி சந்தித்து ரொம்ப நாள் இல்லை. இப்போது சிஎம் பங்க்கு சும்மா இல்லைங்க, வீட்டை போயிட்டு சும்மா உடம்பை பார்த்தீங்கன்னா கட்டு மஸ்தாக ஏற்றி வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அவர் பொட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இதே நீங்களும் பாருங்கள், அவர் உடம்பு எப்படி இருந்தது முன்னே, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா மெழுகேற்றி வச்சுருக்காரு. ஒரு வயசானவன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஹேர் கட் பண்ணிட்டு ஃபுல்லாக பயங்கரமாக ஆகி எந்த அளவுக்கு போயிதுன்னா பாடியை ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி தரமாக எடுத்து போட்டிருக்காரு. சிஎம் பங்க் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் பங்க்கு எடுத்து போட்டிருக்காரு இந்த போஸ்ட்டு. அவர் போட்டாரா இல்லை யாருன்னா இவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியாமல் எடுத்து போட்டாங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தலைவன் அந்த ஃபயருன்ற மாதிரி இருக்குது. சிஎம் பங்க் வரலாம், வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கிட்ட ஸ்டோரி லைன் போகலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கோடிக்கிட்ட சாம்பியன் இருக்குமான்றது தெரியல. இருக்குதான் நம்மளுக்கு கோடி ரோஸ் காய் நிரூபிக்கிறாரு ட்ரிபிள் ஹெச். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டில் அட்வர்டைஸ் ஆகிட்டார் ஒபா ஆஃப் ஃபெமி. ஆமாம் கைஸ், நான் வேறு 2-2 நடக்கும்னு நினச்சேன். ஃபேட்டல் 4-வே நடக்குது. மொத்தம் 4 டோர்னமெண்ட் தான் நடக்கும் போல், 4 வீக்கு. அப்போ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துடும் கிங் ஆஃப் த குயின், அந்த நைட் ஆஃப் சாம்பியனு. இங்கே ஃபஸ்ட்டு கண்டெண்டராக செலக்ட் ஆகிருக்காரு ஒபா ஆஃப் ஃபெமி. செமிஃபைனலுக்கு போயிட்டார். இவர் எதிர்கொள்ள போகிறது பிரான் பிரேக்கரோ இல்லை அந்த இதில் லிஸ்ட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க. அவங்கள தோக்கடிச்சிட்டு இவர் ஃபைனலுக்கு போவார். அங்கே செத் ராலன்ஸோ இல்லை எல்ஏ நைட்டோ ஜே உசோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே வின் பண்ணால் இவர் தாங்க அடுத்த டாப் அந்த ஃபயர். இப்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பிராக் லெஸ்னர் கண்டிப்பாக இவர் மேலே கையை வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வின் பண்ணிட்டார். இப்போ இவர் தான் அவரை போய் கை வைக்கணும். இப்போ பிராக் லெஸ்னரும் இவரை சீண்டலைன்னா அப்போது அங்கே ஒபா ஃபெமி தடுக்க யாருமே இல்லை. ஏன்னா ஒபா ஃபெமியை பீட் பண்ணுறது பிராக் லெஸ்னர் தான். பிராக் லெஸ்னர் பெரிய பெரிய ஆளுங்க குந்தரு, ரோமனு இந்தமாரி ட்ரூ இந்தமாரி மோதுனா சரி அவங்களும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் இங்கே அந்த மாதிரி யாரும் இல்லை. ஸ்டார்ட் அண்ட் பவரில் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் தான் இருக்கார். மற்றபடி யாரும் இல்லை. செத் ராலன்ஸே தோக்க வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி பண்ணணுங்க. ஒரு வேளை ஒபா ஃபெமி வின் பண்ணிட்டாருன்னா ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணுவார். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு ரோமன், நான் உனக்கு தான்ன்ற மாதிரி, நான் உன்ட்ட தான்டா வருவேன்ற மாதிரி. அதை வச்சு பார்க்கும்போது ரோமனை டார்கெட் பண்ணி சம்மர் ஸ்லாமில் இந்த மேட்சை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இது பெரிய ஸ்டார்ட் அண்ட் பவரில் இல்லை. ஒபா ஃபெமிக்கு அதுக்குள்ளே டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் பீட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் சில புஷஸ் இருக்குது. இப்போ பெரிய ஸ்டார்ட் அண்ட் பவர்லாம் இருக்கார். பிராக் லெஸ்னர் கூட மோதினதால் தோத்தாலும் ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் சரி. இப்போது செத் ராலன்ஸை தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. செத் ராலன்ஸ் எதுக்கு இப்போ ரோமனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அது போன வீடியோவில் பார்த்துருப்பேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை போய் மாற்றுவோங்க. நண்பர்களே, ஒபா ஃபெமி இல்லை செத் ராலன்ஸ் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்குன்றதை உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தகவல் சந்திக்கலாம். பை பை கைஸ்.